பஞ்சாட்யம் ஹனுமத் ஸ்மரணா பவே புத்திர்பலம் யசோதேரியா நிர்பேயம் லோகதாம். பஞ்சாட்யம் பாக்பரம் ஹனுமத் ஸ்மரணா பவே. मनोजवं मारुतितुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं राम 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 आञ्जनेयेश्वरं नमः. சிவராம, என்னடா ஏதோ தபஸ் பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்க? இல்லப்பா, கடுதாசு வந்திருக்கு சந்தானத்திட்டேந்து. கடுதாசியா? சந்தானராமன்ட்ட இருந்தா? ஆமாம்பா. என்னடா இதே அக்ரஹாரத்தில் இருந்துட்டு கடுதாசி போட்டிருக்காங்கிற? புரியலையே. உயர் திரு அண்ணா அவர்களுக்கு அநேக நமஸ்காரம். உபய குசலோபரி ஸ்ரீமான் தோப்பனாருக்கு கடிதம் வைத்திருக்கிறேன். இதை அவரிடம் வாசித்து காட்டவும். தாங்களும் என் கருத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த செய்தியை தோப்பனாரிடம் நேரில் சொல்ல எனக்கு திராணியோ தைரியமோ இல்லை. இங்கு நாங்கள் குழந்தைகள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கிறோம். நிற்க. சமீபத்தில் நாங்கள் அக்ரஹாரத்திலிருந்து குடிபெயர்ந்து பட்டணத்திற்கு வந்துவிட்டோம். இதை தெரிவிக்காததற்கு காரணம் என்னுடைய மன்னிக்கவும் எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. ஒருவேளை தோப்பனார் மாற்று கருத்து தெரிவித்தால் அங்கிருந்து நாங்கள் கிளம்புவது தடைப்பட்டிருக்கும். ஆதலால் உங்களிடம் தெரிவிக்காமலேயே புறப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதற்காக சாஷ்டாங்கமாக நான் நமஸ்கரித்து மன்னிக்க வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அம்புஜத்தின் வற்புறுத்தலின் பேரில் இங்கு வரவேண்டிய கட்டாயம். மற்றபடி இங்கு நான், அம்புஜம், ஜெயராமன், லக்ஷ்மணன் எல்லோரும் சௌகரியமாக இருக்கிறோம். சௌகரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அங்கு எல்லோரும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மேற்கொண்டு என்ன எழுதுவதென்று தெரியவில்லை.
தக்க சமயத்தில் தோப்பனாரை நேரில் வந்து சந்திக்கிறேன். என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு சந்தானம். என்னது இது? சொல்லாம கொள்ளாம காது காது வச்சா மாதிரி மச்சன குடும்பத்தோட பட்டணத்துக்கு போயிட்டாரா? என்னப்பா இது, சந்தானம் இப்படி மாறிட்டான்? சிவராமா, மாறிட்டான்னு சொல்றதுக்கு பதிலாக மாற்றப்பட்டுட்டான்னு சொல்றது தான் பொருத்தமாக இருக்கும். இது எனக்கு ஆச்சரியமாவோ அதிர்ச்சியாவோ இல்லை. அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி. சில பேர் சுயமாக சிந்திச்சு சுயமாக முடிவெடுப்பா. அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி. சில பேர் அடுத்த வாழை அண்டி இருப்பா. இன்னும் சில பேர் அடுத்த வாளோட வற்புறுத்தலுக்கு அடிபணிவா. சந்தானம் மூணாவது ரகம். நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தேன். ஆனால் ஒரே குடும்பத்தில் ஒரே சூழ்நிலையில் வளர்ந்தாலும் மனித சுபாவங்கிறது அந்தந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. அவளுடைய குணாதிசயம் ஒரே மாதிரி இருக்காது. அப்படி எதிர்பார்க்கறதும் தப்பு. சரி, அவன் எங்க இருந்தாலும் க்ஷேமமா சந்தோஷமா இருக்கட்டும். என் அனுபவத்திலிருந்து சொல்றேன். இந்த கடிதாசி மூலமா இன்னைக்கு என்ன புரியறதுன்னா, சந்தானராம அங்க சந்தோஷமா இல்லை. அது அவனோட பிராரப்தம். சிவராமா, எனக்காக ஒரு சின்ன உபகாரம் பண்ணணும். சமீப காலமா என் மனசு ரொம்ப தடுமாற்றம். அப்பா, லோச்சா காத்துக்கு போய் துளசியை பறிச்சு வெத்தலையை நன்னா கசக்கி கஷாயம் போட்டு கொண்டு வந்தேன். இந்தாங்கோப்பா, குடிங்கோ. இந்தாங்கோப்பா. அப்பா, எனக்கு தெரிஞ்சு முத தடவையா என் முன்னாடி வந்து நிக்கிற. அப்பா, என்னப்பா ஆச்சு? என்ன ஆச்சா? வயசாயிடுத்து. அதான் அந்த தடுமாற்றம் என்னன்னா, எனக்குள்ள ஒரு ஆசை.
அதை பூர்த்தி பண்ண முடியுமான்னு பாரு. என் காலம் முடியறதுக்குள்ள என் குடும்பத்தை சேர்ந்தவா, என் சந்ததியை சார்ந்தவா எல்லாரையும் ஒரு சேர பார்க்கணும்னு பிரயாசப்படுறேன். உன் மனசுல என்ன இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டோ. என்னோட இந்த ஒரு வேண்டுகோளையாவது நீ பூர்த்தி பண்ணினா ஓரளவுக்கு எனக்கு ஒரு நிம்மதி, மனசாந்தி கிடைக்கும். என்னடா இது, வேத சாஸ்திரம் தெரிஞ்சவன், வானப்பிரஸ்தத்தை பற்றி பேசுகிறவன், ஆசா பாசத்திலேருந்து விடுபட்டு இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்படி சொல்கிறான்னு நினச்சிக்காத. காலம் கிட்ட வரும்போது தான் ஆசை விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்லுவா. கிட்டக்க வந்துட்டான். அதான் ஆசை விஸ்வரூபம் எடுத்து மனசு அலப்பாயிருது. சிவராமா, இது ஒரு கட்டாயமோ கட்டளையோ இல்லை. என்னோட அபிலாஷை என் மனசு சமாதானம் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை. எத்தனை நாளோ